சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ராம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. எனக்கு இருக்கு. இத பாரு மீனா, தாலி கட்டிட்டேன்றதுக்காக என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்காத. நான் என்ன பத்தி பேச வரல ராம், உன் தங்கச்சியை பத்தி தான் பேச வந்திருக்கேன். அவளை பத்தி யாரும் இந்த வீட்டுல பேசக்கூடாதுன்னு இப்ப சொல்லிட்டு வந்தா. அப்புறம் என்ன ராம், என்ன பேசுற நீ? தேவி உன்னோட தங்கச்சி. அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அவ கூட பிறந்த அண்ணன் தானே நீ. உனக்கு தங்கச்சி பாசமே கிடையாதா? எனக்கும் தங்கச்சி பாசம்லாம் இருந்துச்சு. அவதான் அண்ணன் பாசத்தை பத்தி கவலைப்படாம, அப்பாவோட கௌரவத்தை பத்தியும் கவலைப்படாம, எங்க குடும்ப மானத்தை குழியில தள்ளிட்டு அவ வாழ்க்கை மட்டுமே நல்லா இருக்கணும்னு சுயநலமா ஓடி போயிட்டா. அவ ஓடி போலனா நீ என்ன பண்ணிருப்ப? என் அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அப்படின்னா நீயே உன் அப்பா பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்காம என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் புடிச்ச? என்னையும் அவளையும் கம்பேர் பண்ணி பேசாத. நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் தானே. இப்போ அவளுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ யாத்த பத்தி பேசுறியா? ராம், நான் எனக்காக பேசல, தேவிக்காக தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் தேவி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அதுதான் என் முடிவு. அப்படியா? ஆமா. தேவி எங்க இருக்கா, எப்படி இருக்காங்கற கவலை கூட உனக்கு இல்ல? இல்ல. அவள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ங்கற ஆசை கூட உனக்கு இல்லையா? இல்ல. எங்க உன் அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, தேவி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு மனசுல இல்ல? எனக்கு தெரியும் ராம், அவ மேல உனக்கு இன்னும் பாசம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து நீ தூக்கி வளர்த்தவ. அவ எப்படியோ போட்டோன்னு உன்னால விட்டுற முடியாது. அதுக்காக அவ செஞ்சது சரின்னும் அவ மேல உனக்கு கோபம் இல்லன்னு நான் சொல்ல வரல. இருக்கும், அவ மேல உனக்கு கோபம் இருக்கும். அவ்வளோ ஏன், எனக்கு கூட இருக்கு. அதுக்காக அவ எப்படியோ போட்டோன்னு விட்டுற முடியாதுல்ல. அவ சின்ன பொண்ணு ராம், அவளை நம்ம தான் மன்னிச்சு ஏத்துக்கணும். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு பேசுற விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு நீ தலையிடாம இரு. எனக்கு அதுவே போதும். அவ சொகுசா இந்த வீட்டுல வாழ்ந்தவராம். இன்னும் சொல்லணும்னா அவளுக்கு இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற அதே சம உரிமை அவளுக்கும் இருக்கு. நீ மட்டும் இந்த வீட்டுல இருப்ப, அவ எங்கேயோ போய் கஷ்டப்படணுமா? இப்ப என்ன அவ அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டா? ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுல என்ன தப்பு இருக்கு? கணேஷ் உங்களுக்கு பிடிக்கலதான், ஆனா அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல. பிடிச்சவங்க சந்தோஷமா வாழட்டுமே ராம். எங்க இருந்தாலும் அவ வாழ்க்கைய தானே அவ வாழ போறா. அதுல அவளுக்கு முழு உரிமை இருக்கு ராம். இந்த வீட்டுல வாழ்ந்தா இன்னும் சந்தோஷமா இருப்பாள்ல. அதுக்காக அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு நான் சொல்லல. இங்க பாரு ராம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அவளை வர வேண்டான்னு மட்டும் சொல்லாத, மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அப்போ இதெல்லாம் ஓ பிளான் தானா? ஆமா, பிளான் பண்ணி உன் சொத்தை எல்லாம் கொள்ள அடிக்க போறேன் பாரு. நீ திருந்தவே மாட்டியா ராம்? யார் என்ன பேசினாலும் அதுல இருக்கிற குறைய மட்டுமே தான் பாப்பியா நீ? ஏன் சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? கோவத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ்ந்துட முடியும்னு நினைச்சிடாத. இங்க பாரு ராம், உன்னை எதிர்த்து தேவியனால இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். அப்படி நான் செஞ்சா நீ என்னைக்குமே எதிரியா மட்டும்தான் பாப்ப. எனக்கு அவ இங்க வரது என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும் இருக்க கூடாது, நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக இருக்கணும். உன் தங்கச்சி கூட நீ எப்பவும் போல சந்தோஷமா சண்டை போடணும். உன் அப்பா அம்மா உன் குடும்பம் எல்லாரும் அவ மேல மறுபடியும் பாசத்தை காட்டணும். இந்த குடும்பத்தோட சந்தோஷம் யாராலையும் கெட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ராம். 2 நிமிஷம் உட்கார்ந்து பேசினாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போற இந்த காலத்துல எதுக்காக ராம் கோவத்தை உன் அழகான குணத்தோட வச்சுட்டு திரியிற? எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கு ராம். நாம அந்த தீர்வை நோக்கி போகாம சுயநலமா ஈகோவை நோக்கி போயிட்டு இருக்கோம். பிளீஸ் ராம், என் மேல இருக்கிற கோவத்தால நீ உன் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடிடாத. அவ இந்த வீட்டுக்கு வரணும், நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும். அது உன் கோவத்தால கெடுத்துறாத.